இவர்களே, முதலாவது காரணம் ஒரு மனிதன் போதைக்கு அடிமையாகிறது அவனுடைய வீட்டுடைய சூழல். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு நாங்கள் எத்தனையோ சம்பவங்கள் எடுத்து பார்க்கிறோம், எத்தனையோ கண்கூடாக நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். பாப்பா மகன்கிட்ட சொல்றாரு, மகன் போயிட்டு சல்லி எடுத்துக்கொண்டு போய் சிகரெட்டை வாங்கிக்குவான். பாப்பா சொல்றாரு, மகன் அனுப்புறாரு, அனுப்பி 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 ஒரு தடவை அனுப்புறாரு, 2 தடவை அனுப்புறாரு, 3 தடவை அனுப்புறாரு. மகன் வாங்கி கொடுக்குறான். 4வது தடவை மகன் யோசிக்கிறான், இந்த சிகரெட்டை நான் அடிச்சா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு நான் பார்க்கணுமே. அதனால மகன் சிகரெட் எடுத்து வாயில வைக்கிறான். வீட்டுடைய சூழல் போதையுடைய சூழலாக இருக்குது. அதனால இன்னைக்கு வாலிபர்கள் இந்த போதைக்கு அடிமையாகிறான். பாப்பா யோசிக்கிற, நான் தான போதையை குடிக்கிறேன், ஏண்ட மகன் தக்குவாதாரியாக மாறணும். நான் பாவம் செஞ்சிட்டு ஏண்ட மகன் தக்குவாதாரியாக, ஏண்ட மகன் ஐவேளை தொழுது, ஏண்ட மகன் நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய மகனாக மாறணும் என்பது என்று பாப்பா நினைக்கிறது ஆகப்பெரிய ஒரு மடத்தனம். ஏன் எங்கள்கிட்ட அமல் இல்லை, நாங்க போதை வஸ்து பயன்படுத்துகிறோம், நாங்க பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். மகனும் பாவம் செய்வான்.